ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சிஏ விஜயராகவன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க நிறைய பேர் பிசினஸ் பண்றீங்க, கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனும் வச்சிருப்பீங்க. பட் இந்த ஜிஎஸ்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நிறைய பேருக்கு நோட்டீசஸா வருது. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யாருக்குமே தெரியறது இல்லை. எவ்ரி மந்த் உங்க போர்ட்டல்ல நீங்க ஓடிபி தரத்துக்கு முன்னாடி ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கா, ஆர்டர்ஸ் வந்திருக்கா, நீங்க என்ன ஃபைல் பண்றீங்கன்னு யாரும் செக் பண்றதே இல்லை. ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்கள் சிஏ கிட்ட உட்காந்து எல்லாமே கரெக்டாக ஃபைல் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்ரி மந்த் ஃபைல் பண்ணும்போது உள்ளார அடிஷ்னல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் யாரும் செக் பண்ணுறதே இல்லை. ஏன் செக் பண்ணணுன்றதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நோட்டீஸ்ன்னு யாருக்கும் வரதே கிடையாதுங்க. உங்க மெயிலுக்கு நோட்டீஸ் அனுப்புறதும் கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி நீங்க உள்ள போய் தான் நோட்டீசஸ் வந்திருக்கானே நீங்க பார்க்கணும். எனக்கு ஏன் நோட்டீஸ் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு டாக்ஸை அவங்க கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க இஷ்யூ பண்ற ஒரு நோட்டீஸ்க்கு பேர் தான் ஷோ காஸ்ட் நோட்டீஸ். உங்களோட கன்சல்டன்டா இருக்கட்டும், உங்களுடைய ஆடிட்டரா இருக்கட்டும், உங்களுடைய சிஏவா இருக்கட்டும், கண்டிப்பா உங்க பேர்ல ஒரு SCN வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. SCN அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஷோ காஸ்ட் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஷோ காஸ்ட்னா நான் இந்த அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் கேட்கறதுக்கு பேர் தான் ஷோ காஸ்ட் நோட்டீஸ். உங்களுக்கு ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்துருச்சு, இதை நீங்க ரிப்ளை பண்ணாம விட்டுறீங்க. இல்ல நீங்க உங்க பிசினஸை தான் பாக்குறீங்க, நீங்க உங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வெறும் ஓடிபி கொடுக்கறதோட நிறுத்துனீங்கன்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜிஎஸ்டில இருந்து நிறைய நோட்டீசஸ் வருது. இன்ஃபேக்ட் நோட்டீஸ் வருதுன்னு யாருக்கும் தெரியறது கூட இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டியில் பிசிக்கல் நோட்டீஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. எல்லா நோட்டீஸுமே உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளார தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எவ்ரி மந்த் நீங்கள் உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணும்போது ஏதாவது நோட்டீசஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஒரு நோட்டீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு SCN ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. ஜிஎஸ்டியில் உங்க பேர்ல ஒரு SCN வந்துருச்சுன்னா அந்த SCNக்கு ரிப்ளை பண்ண வேண்டியது எவரி டாக்ஸ் பேயரோட டியூட்டி. நீங்க அந்த SCNக்கு ரிப்ளை பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரிமைண்டர்ஸ் தருவாங்க. அந்த 3 ரிமைண்டர்ஸையும் நீங்க பார்க்கல அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க உங்க பேர்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து 90 டேஸ்க்குள்ளார நீங்க அப்பீல் போயாகணும். அப்பீல்னா அந்த ஆர்டர்ல நீங்க கட்டணும்னு சொன்ன அமௌண்ட்டை நீங்க கட்ட வேணாம் டிசைட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ண அந்த ஆபீசருக்கும் மேல ஒரு சின்ன கோர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு நீங்க எனக்கு டாக்ஸ் எதுவும் பே பண்ண முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை அங்க நீங்க சொல்லணும். அந்த ஆப்ஷனையும் நீங்க விட்டுட்டீங்க, போர்ட்டல பார்க்காம விட்டுட்டீங்கன்னா எது SCN கொடுத்தாங்க அதையும் நீங்க பார்க்கல, 2 ரிமைண்டர்ஸ் கொடுத்தாங்க அதையும் நீங்க பார்க்கல, அதுக்கு நீங்க ரிப்ளையும் பண்ணல, ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அதையும் பார்க்கல, ஆர்டர் பாஸ் பண்ணி 90 டேஸ் ஆயிடுச்சு அதையும் பார்க்கலன்னா அதுக்கும் அப்புறம் 1 மந்த் வரைக்கும் காண்டனேஷன் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அப்பீல் போறதுக்கு. அதையும் நீங்க பார்க்கலன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி எவ்வளவு டாக்ஸ் உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்னு அந்த ஆர்டர்ல போட்டிருந்தாங்களோ அதை 100% உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு ஆபீசருக்கு பவர் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல உங்கள்ட்ட ஃபண்ட் இல்லைன்னா கூட உங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கூட அட்டாச் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு பிசினஸ் மணி நீங்க பார்க்காம விட்ட ஒரு சின்ன நோட்டீஸ்னால உங்களுக்கே தெரியாம பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ல வரக்கூடாதுன்னா எவ்ரி மந்த் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையோ இல்ல ஒரு நல்ல ட்ரெயின்ட் எக்ஸ்பர்ட் கிட்டயோ போய் தான் நீங்க உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி நீங்க இன்வெஸ்ட் பண்றது பதிலா ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்ல உங்களுக்கே தெரியாம டாக்ஸாவோ இன்ட்ரெஸ்டாவோ பெனால்ட்டியாவோ போயிடுது.